மசாலா பாருங்க, ராவா இருக்கு, எரியுது. இவர் எப்படி தான் சாப்பிட்டாரோ, கபா கபா கபான்னு எரியுது. நான் சாப்பிட போகிறதில்ல. அவர் சாப்பிட்டா சாப்பிட்டோம், இதை தூக்கி எங்கே போடுறாரோ போட்டோம், இல்லை ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் வைக்கட்டும். ரொம்ப எரியுதுங்க. சாப்பாடு மிச்சம் வச்சுட்டா இருக்கு கொஞ்சம். காலையில் நம்ம வந்துட்டு தயிர் ஊற்றி தான் சாப்பிடணும். காலையில் இந்த அஸ்வினுக்கு மட்டும் சாப்பாடு கட்டி அனுப்பிட்டாங்க. இவர் வாங்கிட்டு வந்தார் பார்த்தீங்களா, கிர்லா தந்தூரியான்னு கூட எனக்கு சரியாக தெரியல. சாப்பிட்டேன், வயிறு வலிக்குது, ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, காலெல்லாம் வலிக்குது. இளநீ வாங்கி குடிக்கலாம், இல்லை நல்லெண்ணெய் ஏதாச்சும் போடலான்னு பார்த்தா எனக்கு ஏற்கனவே வந்துட்டு தொண்டை வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் சொல்லியிருந்தாங்க. டாக்ஸில்ஸ் இருக்கும்ல தொண்டையில், அதனால் சளி வந்து கட்டி கட்டியாக வரும். நேற்றே ரொம்ப முடியல, தொண்டெல்லாம் வீக்கமாக தான் இருந்துச்சு. சரி ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு நேற்றே பார்த்தேன். சரி போகல. அந்த இன்ஜெக்ஷன் வந்து தொடர்ந்து போட சொல்லுவாங்க சளி கரைக்கிறதுக்கு. ஊசிக்கு பயந்துக்கிட்டே நான் போகல, உண்மையாக சொல்லணுன்னா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு வீடியோ பார்த்து உங்களுக்கு தெரியும், அந்த ஒரு பீஸ் கூட சரியாக சாப்பிடல, கொஞ்சமாக தான் சாப்பிட்டேன். முடியலை. காலையில் வயிறுலாம் அப்படியே குத்துற மாதிரி இருக்கு, வலிக்குது. அடி வயிறு கருப்பு பையெல்லாம் அப்படியே எரியிற மாதிரி வலிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு மசாலா அதிகமாக இருக்குது அந்த தந்தூரியில். இவர் வந்து ஏன் அப்படி வாங்கிட்டு வந்துட்டாரோ. கிர்லா தந்தூரியான்றது ஃபஸ்ட்டு தெரியலங்க. அது முடிஞ்சோன்னா இதில் நான் பேசுகிற இந்த வீடியோ கூட போட்டு விடுறேன் பாருங்கள், சரிங்களா? நைட் டைமில் எனக்கு செட் ஆகாது. சரி ஒரு போஸ்ட் பண்ணதுனால நான் சாப்பிட்டுட்டேன். இப்போ காலையில் எழுந்து சாப்பாடு மட்டும் அஸ்வினுக்கு செஞ்சு கட்டி அனுப்பிச்சிட்டேன். சாமான்லாம் ஒருத்தர் சாமான் கழுவுறாரு, கொஞ்சம் பால் காசுறாரு, பூஸ்ட்டு நச்சு குடி போட்டு தரேன்னு. இடியாப்பா 1000 ரூபா, அப்பா 1000 ரூபான்னு கேட்டுன்னு இருக்கிறாரு. நான் கத்திட்டு இருக்கேன், உன்னை யாரும் வாங்க சொன்னது, நீ சாப்பிட்றியா, அவனுக்கு வரைக்கும் வாங்கிட்டு வர வேண்டியது தானே, காசு கஷ்டமே உனக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு கத்திட்டு இருக்கேன். சாமான் கழுவ தெரிஞ்ச உனக்கு சிங்க்கு கொஞ்சம் கழுவ தெரில. நான் இது வரைக்கும் சரி, அதே பரவாயில்ல. பால் பொங்க விட்டேன். பூஸ்ட் வேணாம் வேணாப்போ. என்ன முறைக்கிற? தூக்கி அடிப்ப. நீ ஏன் அடிக்க மாட்டேன் சொல்லி நீ ஏன் பார்க்குற? உன்னை யாரு தந்தூரி வாங்கிட்டு சொன்னது? நீ வாங்கிட்டு வந்தியா? நீ வரைக்கும் சாப்பிட்ருக்கணும். டயர்டாகுது, உடம்பே முடியல. பார்க்குற வேலையெல்லாம் பார்த்து விட்டு நைட்டுக்கு வாய் தான் இருக்கு. இங்கேருந்து உனக்கு துணி பிடிச்சி ஊற்றுனா என்னையே ஊற்ற சொல்லிட்டு போகிற பற்றிய நீ. வந்து கொடுக்கா ஒரு நாள் செய்யறதுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு, ஒரு பூஸ்ட் தூக்கி ஊற்றி ஆத்துறதுக்கு. 6 வருஷமா நான் தான் செஞ்சேன். மூஞ்சிக்கிட்ட 6 வருஷமா பண்றேன். மூஞ்சி இது 6 மாசமா பண்றேன். அப்படி இது மூஞ்சி பார்த்தா தாடிக்கு சொல்லுவோம் பாரு, 6 மாசமா பண்ணினுக்கிறேன். பூஸ்ட் கொஞ்சமா போட்டு வச்சுட்டு நான் கொஞ்சமாக தான் குடிப்பேன். தொண்டை பாருங்க, தொண்டையை கட்டிக்கிச்சு எனக்கு. இளநீ வாங்கினாரோன்னு போய்க்கிறாரு. இளநீ குடிச்சு உடனே எவ்வளோ தொண்டை வலிக்கு போகுது.